இலக்கிய சீரியலில் நாளைக்கு எபிசோடில் என்னென்ன மாதிரியான அட்டகாசமான விஷயங்களும் அமர்க்கலமான விஷயங்களும் நடக்க போகுது அப்படின்றத பற்றி தாங்க நாம் இப்போது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்க வரீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இலக்கியாவும் கௌதமும் போட்டத்தில் பிளான் படி பார்த்தீங்க அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்குன்னு தாங்க சொல்லணும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளை எந்த அளவுக்கு கஷ்டப்படுத்தினாங்களோ அவங்கள எஸ்எஸ்கேவும் அஞ்சலியும் பயங்கரமாகவும் என்னென்னவோ பண்ண முடியுமோ அத்தனையும் பண்ணி முடிச்சிட்டாங்க. இப்போ என்ன மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு அப்படின்றத பற்றி தாங்க நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இலக்கியா பார்த்திங்க அப்படின்னா வீட்டுக்குள்ளே போன உடனே பார்த்தீங்கன்னா மயக்க போட்டு கீழே விழுந்துடுறாங்க. விழுந்த உடனே கௌதமுக்கு பயங்கரமான பதட்டம் ஏற்படுதுங்க. என்ன தான் விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் பொழுது தாங்க பார்க்கும் பொழுது சரி என்னன்னே தெரியலங்க, பித்தமாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு செக் பண்ணி பார்க்குறாங்க. அங்கே போனபோது தாங்க தெரிய வருது ஒரு பயங்கரமான ஒரு சந்தோஷமான விஷயத்தை தாங்க டாக்டர் சொல்லியிருக்காங்க. இலக்கியா பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கர்ப்பமாக இருக்காங்க. இதை கேட்ட உடனே நம்ம கௌதமுக்கு பயங்கரமான ஒரு சந்தோஷமாக ஆயிடுதுங்க. இத்தனை நாளாக இவ்வளோ பிரச்சனைக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கௌதம் மனசில் ஒரு சந்தோஷம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கன்சீவாக இருக்க விஷயத்த கேட்ட பிறகு தாங்க. அஞ்சலியும் எப்படியும் கர்ப்பமாக கிடையாது, இந்த வீட்டுக்கு இருக்கிற ஒரே ஒரு வாரிசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலக்கியாவுடைய ஒரே ஒரு குழந்தை மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு சந்தோஷத்தில் ஆழ்ந்து கிடக்கிறாருங்க. இந்த விஷயத்த பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஜானகி அத்தைக்கு போன போட்டு சொல்கிறாங்க நம்ம கௌதம். என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் மருமக இன்னைக்கு கன்சீவாக இருக்காங்க, இதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் குடும்பத்துக்கு ஒரு வாரிசு இல்லை அப்படின்ற விஷயத்தில் நீங்கள் கவலையே பட தேவையில்ல, இதுக்கப்புறம் உங்களுக்கு கொஞ்சம் விளையாட ஒரு பேர குழந்தையோ இல்லை பேத்தியோ வரப்போகிறா அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஜானகத்துக்கு பயங்கரமான சந்தோஷங்க. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னே தெரியாமல் நேராக கிளம்பி இலக்கியாவுடைய வீட்டுக்கே வந்துடுறாங்க. என்ன இலக்கியா இவ்வளோ பெரிய முக்கியமான விஷயத்தை எனக்கு சொல்லவே இல்லை, இதை தெரிஞ்சிருந்தால் நான் எந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக கொண்டாடி இருப்பேன் தெரியுமா, அஞ்சலி தான் இப்படி பொய் பித்தலாட்டம் பண்ணிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கா, நீயாவது இந்த மாதிரி ஒரு சந்தோஷமான விஷயத்தை என்கிட்ட சொல்லியிருக்கலாம் இல்லையா, இதை நான் எந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக கொண்டாடிப்பேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியா கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. இதே மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்கள் அடுத்தடுத்து